ஸோ இன்றைக்கி கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. இந்த ரிவ்யூ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிவ்யூ தாங்க. அப்படி என்ன கார்த்திக் தீபம் ஸோ இந்த சீரியலில் அப்படி என்ன ரிவ்யூ இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ நம்ம தீபா வந்துட்டு பழி வாங்கிறதுக்காக ரம்யா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாதி வில்லியாக இருந்த ரம்யா முழு வில்லியாக ஆகுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா அது சந்திரமுகி கதையாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, இந்த ஐஸ்வர்யா வந்துட்டு ரம்யாவுடைய மனசை எப்படியோ வந்து கழிச்சிடுறாங்க. அதாவது ரம்யா தீபாவுடைய ஹஸ்பண்ட், அதான் தன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அவங்கள லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் இந்த ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா தீபா கார்த்தியை பழி வாங்குறதுக்காக ரம்யா தான் வந்து கார்த்திக்கு சரியான ஜோடி. ஸோ கார்த்திக்கு பார்த்த முதல் பொண்ணு நீங்கள் தான், உங்களுக்கு வந்து உங்களை பொண்ணு பார்க்க வந்த முதல் மாப்பிள்ளை அப்படின்னா அது கார்த்திக் தான். ஸோ கார்த்திக்கும் தீபாவுக்கு இடையில கண்டிப்பாக செட்டே ஆகாது. கார்த்திக் லைஃப்பில் செட் ஆகக்கூடிய ஒரு பொண்ணு தீபா பெட்டரா நீங்கள் பெட்டரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யாவுடைய மனசை மாற்றிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ரம்யா வந்துட்டு இந்த தீபாவை கார்த்திக் லைஃப்பில் இருந்து தூக்கிட்டு நம்ம இனிமேல் வந்துட்டு கார்த்திக்குடைய லைஃப்பில் வந்து போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா முழு வில்லியாக மாறிடுறாங்க. ரம்யா ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. தீபாவை ஆள் வச்சு கொலை பண்ணிவிட்டு நம்ம கார்த்திக்குடைய லைஃப்பில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் யோசிக்கிறாங்க. ஒரு ரவுடியை வச்சு கொலை பண்ண பார்க்குறாங்க தீபாவை. ஆனால் தீபா அந்த ரவுடிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போகிறாங்க. ஸோ ரோட்டில் ஓடிட்டு இருக்காங்க. ரவுடி பின்னாடியே துரத்திட்டு வரான். இந்த பக்கம் இருந்து ஒரு கார் வருது. அந்த கார் தீபாவுடைய மேலே பார்த்திங்கன்னா மோதிடுது. தீபாவுடைய வயிற்றுலேயே பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து அப்படியே வந்து இடிச்சிடுதுங்க. தீபா அப்படியே அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ கார்த்திக்கு கால் வருது ஹாஸ்பிட்டலில் இருந்து. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு 3 நாள் வந்து லீவ் போட்டுட்டு பிரேக் கேட்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறாங்க. இதை பண்ணினது இந்த ரம்யா தான் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக்கும் ரம்யாவுக்கு இடையிலையும் கண்டிப்பாக பகை இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஒரு முதலாளி அப்படின்னு சொல்லி அவங்க மேலே மரியாதை வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ரம்யா தான் இதை பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு வேலை விட்டு நிற்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்ன நடக்கும் இதுக்கப்புறம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.